யூதா எழுதிய பொதுவான நிருபம் அதனுடைய 3ஆம் வாக்கியத்தை மூன்றாம் வாக்கியத்தை தொடர்ந்து நாம் வெள்ளிக்கிழமை இரவு முதல் சிந்தித்து வருகிறோம். இதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து ரட்சிப்பை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய மிக முக்கியமான காரியங்கள், பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் கருத்துள்ளவனாக இருக்கும்படி எடுக்கிறேன் என்றவர் சொல்லுகிறார். பொதுவான ரட்சிப்பை குறித்து சபை மிக நேத்தைக்கு மாதிரி இல்லையம்மா, லைன் ஏதாவது மாத்தினீங்களா? பொதுவான ரட்சிப்பை குறித்த அறிவு சபைக்கு தேவை. இன்றைக்கு சபைகளுக்குள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள் ரட்சிப்பை குறித்த பொதுவான அறிவு இல்லாததை யூதா எழுதுறார். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர், சபைகளுக்கு ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்க வேண்டுவதில்லை, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து பேச வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவராஜ்யத்தை குறித்து பேச வேண்டும். ஆனால் தேவ மனிதனாயிருக்கிற யூதா யாருக்கு இதை எழுதுகிறார்? 1ஆம் வசனத்தை படிக்க கேளுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபனுடைய சகோதரனாக இருக்கிற யூதா தேவனாலே, நல்ல கவனிங்க, 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதுகிறேன். யாருக்கு எழுதுகிறார்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவினாலே. நம்பர் 2, காக்கப்படுகிறவர்களுக்கு எழுதுகிறார். மூன்றாவதாக அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். 3 நிலை நாம் கவனிக்கணும். 1 பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், 2 காக்கப்பட்டு வருகிறவர்கள், 3 அழைக்கப்பட்டவர்கள். ஏற்கனவே இவர்கள் ரட்சிக்கப்பட்டாச்சே, இவர்களுக்கு இன்னொரு முறை ரட்சிப்பை குறித்து நான் பிரசங்கிக்க வேண்டுமா? ஏற்கனவே இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா? இவர் ரட்சிக்கப்பட்டாச்சு, இன்னொரு முறை இவர்கள் ரட்சிப்பை குறித்து ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? பைபிள் சொல்லுது, பொதுவான ரட்சிப்பை குறித்த அறிவு சபைகளுக்கு இருந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாக நம்ம சபை ஊழியத்தில் சில நேரங்களில் உபதேசம் பண்ணும் பொழுது, ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் ஒன்றில் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருந்தேன். ஆண்டவர் சுவிசேஷத்தை குறித்து மிக தெளிவாக பேசினார். நானே முருகனம் சிந்தித்து போனேன். அந்த சபையில் இப்ப நமக்கு இருக்கிற மாதிரி அதிகமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் உள்ள இருப்பாங்க. இந்த இடத்துல போய் ஏன் சுவிசேஷத்தை குறித்து ஆண்டவர் பேசுறார்? இந்த சந்தேகம் எனக்கு இருந்தது. கூடுகை முடித்து விட்டு என்னிடத்தில் ஒரு சிநேகிதர் இப்படி சொன்னார், பாஸ்டர், இங்க இருக்கிற எல்லாருமே விசுவாசிகள் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சுவிசேஷம் இங்க அவசியம், அதுதான். ஆனா ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், நீ சுவிசேஷத்தை பகுத்து போதிக்கணும்னா. சில நேரங்களில் பாவிகளை பார்த்து பரிசுத்தமாகுங்கள் என்று பேசுவதில் நியாயம் இருக்கிறது.
பரிசுத்தமானவனை பார்த்து பரிசுத்தமாக என்று போதிப்பது அவசியமில்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். அல்லேலூயா. சில நேரங்களிலே நமக்கு இது தேவையில்லை என்று சொன்னாலும் ஆண்டவர் அது தேவையானதாக உணர்கிறார். ஆமென். பொதுவான ரட்சிப்பை குறித்த அறிவு இன்று ராத்திரி நமக்கு இன்னும் வரட்டும். ஆண்டவர் கிருபை தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த பரிசுத்த பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த கடைசி நாள் இரவு நேரத்தில் தேவனுடைய ரட்சிப்பை குறித்து நாங்கள் ஆழமாய் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தார். எவைகளை கற்றுக்கொள்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவ அபிஷேகம் எங்களுக்கு வரட்டும். கற்றுக்கொள்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை செய்ய எங்களை பழக்குவித்தருளும்படி ஜெபிக்கிறேன். இந்த சபையில் இந்த இடத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளின் மேலும் ஆண்டவருடைய விலையேற பெற்ற கரம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மேடையில் தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டு அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் மேலும் ஆண்டவருடைய கிருபை அதிகமாய் இருப்பதாக, இருதயங்கள் ஒரு நாளும் இடறலுக்கு ஏதுவாக இராதபடி இருதயங்களை ஒன்றுபடுத்தி கர்த்தர் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். எங்க கிருபாசனம் சபைகள் கன்வென்ஷன்கள் நடக்கும் பொழுது இன்னொரு சபையிலிருந்து வந்து அந்த கன்வென்ஷனை அலங்கரிக்கிற ஒரு அழகான ஒரு சுபாவம் இருக்கிறது. ஆண்டவரே, ரொம்ப தூரங்களிலிருந்து எங்க சபைகள் எல்லாம் வந்திருக்கிறது. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இன்னைக்கு ஆண்டவர் அடியானை மறைத்து மகிமைப்பட ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஒரு அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வரும் பொழுது என்ன சம்பவிக்கும்? ஒரு மனிதனுடைய வாழ்வில் ரட்சிப்பு வரும் பொழுது அவனில் ஏற்படுகிற மாற்றம் என்ன? ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை எப்படி நம்மால் அறிந்து கொள்ள முடியும்? எப்படி அறிவிக்க முடியும்? யாருமே நித்தியில நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று எழுத முடியாது. அப்படியானால் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பது எப்படி? ஆமென். எப்படி அவர்களை அடையாளம் காண முடியும்? ரட்சிப்பு ஒரு மனிதனில் செயல்பட்டால் மட்டுமே அவர்கள் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை அடையாளம் காண முடியும். அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது. அது செயல்பட்டால் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று அறிந்து கொள்ளலாம். விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது. அது அவனில் செயல்படுமானால் அந்த மனிதன் விசுவாசத்தில் வல்லவன், அவனுக்குள் விசுவாசம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையில் ரட்சிப்பு செயல்படும், பலன் செய்யும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எப்படி ஒரு தேவ பிள்ளையில் ரட்சிப்பு பலன் செய்யும்? வேதத்தை எடுங்க. 2 கொரிந்தியர் அதனுடைய முதல் அதிகாரம். 2 கொரிந்தியர் அதனுடைய முதல் அதிகாரம் 6வது வசனத்தை இப்பொழுது வாசிங்க. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும். மன்னிக்கணும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம் வாசிங்க. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே இந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. ஒரு முறை கூட சொல்லுங்க. இந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. அல்லேலூயா.
ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன், பலன் செய்யாத ஒன்றை நான் அடையவில்லை. ரட்சிப்பு ஒரு மனிதனில் வெளிப்படுமானால் அது அந்த மனிதனுக்குள் இருந்து கொண்டு பலன் செய்து கொண்டே இருக்கும். பலன் செய்து கொண்டே இருக்கும். ஒரு ரட்சிப்பு பலன் செய்கிறது என்றால் அந்த மனிதனில் ஏற்படுகிற மாற்றத்தில் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ரட்சிப்பு பலன் செய்யும். ரட்சிப்பு பலன் செய்யும். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சபைகளில் ரட்சிக்கப்பட்ட ஒரு 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு முந்தைய அனுபவங்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட பின் ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிந்திய அனுபவங்களையும் நாம் பார்த்தால், என்றைக்கு ஒரு தனி மனிதனுக்குள் ரட்சிப்பு வெளிப்படுமோ அதற்கு பின்பு அந்த குடும்பத்தில் ரட்சிப்பு பலன் செய்திருப்பதை நம்மால் உணர முடியும். கண்டிப்பா. அதை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லுவார்கள், எனது வாழ்வில் ரட்சிப்பு பலன் செய்ததை என்னால் அறிய முடியும். நான் உணர்கிறேன், இந்த இடத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகள் ஆண்டவருடைய ரட்சிப்பை சுதந்தரித்திருக்கிறீர்கள். நான் உங்களை பார்த்து பொதுப்படையாக கேட்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த ரட்சிப்பு என்னில் பலன் செய்ததை உணர்ந்தேன் என்று சொல்லத்தக்கவர்கள் இருந்தால் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அடுத்த கேள்வி நான் கேட்க வேண்டும், அதை நான் அறிந்து கொள்ள முடியுமா? என்னில் ரட்சிப்பு பலன் செய்கிறது என்று எனக்கு தெரிகிறது என்று அனைவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். 80% ஆட்களும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொன்னீர்கள். அதை நானும் அங்கீகரிக்கிறேன். ஆனால் எனக்கு இப்ப அறியணும், ஒரு மனிதனில் ரட்சிப்பு எப்படி பலன் செய்யும்? ரட்சிப்பு எப்படி பலன் செய்யும்? அநேகருடைய அனுபவங்கள் வித்தியாசம். என்னுடைய அனுபவம் வித்தியாசம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுடைய அனுபவங்களும் வித்தியாசம். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய அனுபவங்களும் வித்தியாசம். என்னை நடத்தின பாதை வேறு, உங்களை ஆண்டவர் நடத்தின பாதைகள் வேறு. ரட்சிப்பு ஒன்றுதான், ரட்சகர் ஒருவர் தான். ஆனால் ஒவ்வொருவரையும் தெய்வம் நடத்தி கொண்டு வந்த விதங்கள் வேறு வேறு. அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பு பலவாறாக பலன் செய்திருக்கும். அதுல மறுக்கவே முடியாது. கண்டிப்பா சொல்றேன், ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள் வருமானால் அது பலன் செய்யாமல் இருக்கவே செய்யாது. இல்லைன்னா ஆமென் தூதர் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். அப்ப ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு பயன்படுகிறது, செயல்படுகிறது, பலன் செய்கிறது என்பதை பல கோணத்தில் நாம் அறியலாம். தனித்தனியாய் கேட்பதற்கு பொழுது போய்விடும். ஆகவே வேதாகமத்தின் அடிப்படையில் நம்முடைய அனுபவங்களை வந்து பரிசோதித்து பார்த்து இனி வருகிற காலங்களில் இந்த ரட்சிப்பு தவறாமல் நம்மில் வெளிப்படுவதற்கு தேவ கிருபையை பெற்று இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை தருவாராக. எப்படி பலன் செய்கிறது? எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. 5ஆம் வசனத்திலே, இதே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, கிருபையினால் வாசிக்க வேண்டாம், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு பழைய அனுபவங்களை நமக்கு முன்பாக வைக்கிறார்.
ஆனால் 10வது வசனத்தில் வரும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது, ரட்சிப்பு ஒரு தனி மனிதனுக்குள் வரும் பொழுது, ரட்சிப்பு ஒரு குடும்பத்திற்குள் வரும் பொழுது, ஆமென், அது அந்த மனிதனுக்குள் பலன் செய்கிற முதல் பலன் என்ன தெரியுமா? அவனை அது உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் வந்த பின் புதிதாக சிருஷ்டிக்கப்படவில்லை என்றால், அவனில் மாற்றங்கள் உண்டாகவில்லை என்றால், அவனுடைய ரட்சிப்பு விரும்பத்தக்க விதத்தில் இல்லை. கண்டிப்பா இல்லை. ஒரு மனிதனில் உண்டாயிருக்கும் ரட்சிப்பு சரியானதானால் அது அவனை டே பை டே அவனை புதிதாக்கி கொண்டே இருக்கும். அவனை அது சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கும். அது அவனை உருவாக்கி கொண்டே இருக்கும், புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். அப்ப இன்றைக்கு ராத்திரியில் ஒன்று சொல்லுகிறேன். 15 ஆண்டுகளுக்கு முன் ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்படி சிருஷ்டிக்கப்பட்டால் 15 ஆண்டுகளுக்கு முன் இருந்த வாழ்க்கைக்கும் 15 ஆண்டுகளுக்கு பிந்தின வாழ்க்கையும் அவர்களை ஆமென் இவர்கள்தான் என்று நம்மால் உணரவே முடியாது. காரணம், அவன் ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள் வந்தால் அதவனை சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கும். Praise the Lord. Hallelujah. இந்த இரவில் இன்னும் ஒரு கணம் ஆழமாய் சிந்திப்போமே. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு கணம் சிந்தியுங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே உங்களில் இருந்த விருப்பு வெறுப்புகள் ரட்சிக்கப்படுவதற்கு பின் நம்முடைய விருப்பு வெறுப்புகளில் வித்தியாசத்தை உணர முடியுமானால் நம்மில் ரட்சிப்பு பலன் செய்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. அன்றைக்கு நான் நேசித்த உலகத்தை இன்றைக்கும் நான் நேசிக்கிறேன் என்றால், அன்றைக்கு நான் நேசித்த பாவத்தை இன்றைக்கும் நான் நேசிக்கிறேன் என்றால், அன்றைக்கு எனக்குள் இருந்த வெறுப்பு இன்றைக்கும் எனக்குள் இருக்கிறது என்றால், அன்றைக்கு எனக்குள் இருந்த கோபம் இன்றைக்கும் எனக்குள் இருக்கிறது என்றால், அன்றைக்கு எனக்குள் இருந்த வைராக்கியம் இன்றைக்கும் எனக்குள் இருக்கிறது என்றால், எனக்குள்ளே ரட்சிப்பு பலன் செய்யவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்பட்டது பொய், திருட்டு பொய். அவன் ரட்சிக்கப்பட்டது பொய். ஒருவன் ரட்சிக்கப்படுவானே ஆனால் அது முதலாவது அவனை தேவனுடைய சாயலுக்குப்பாய் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அது அவனை மாற்றும். வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில வசனங்களை நாம் தியானம் செய்ய போகிறோம். கர்த்தர் கிருபை தருவாராக. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை கவனிங்க. தேறினவனாகவும் தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக விட்டுருங்கம்மா, போதும். ஆண்டவருடைய என்னை குறித்த உங்களுடைய குறித்த விருப்பம் என்ன? ஏன் ரட்சிப்பு நமக்குள்ளே சிருஷ்டிப்பின் வேலையை செய்கிறது? நமக்குள்ள ஒரு கிரியேஷன், உருவாக்குதலை ரட்சிப்பு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகளை அது உருவாக்குது, நம்முடைய யோசனைகளை உருவாக்குது, நம்முடைய பேச்சை உருவாக்குது, நம்முடைய விருப்பு வெறுப்புகளை உருவாக்குது. நமக்குள்ள ஏதோ ஒன்றை அது செய்து கொண்டிருக்கிறது. அது செய்வதற்கான மிகப்பெரிய காரணம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை குறித்த வேதத்தின் எதிர்பார்ப்பு என்ன? 2 வார்த்தை அங்க இருக்கிறது. என்ன வார்த்தை? ஒன்று
தேறினவர்களும் 2 தகுதி உள்ளவர்களும். அல்லேலூயா. நம்ம நேற்றுக்கு இரவிலே அழகாய் படித்தோம். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப அழகானது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகள், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகள், பலவான்களை அவமாக்கும்படி பலகீனர்கள். அப்ப ஆண்டவர் ஒருவனை சூஸ் பண்ணும் பொழுது இந்த உலகம் யாரை நிராகரிக்குமோ அவர்களை தேவன் தமக்கென்று பிரிக்கிறார், உள்ள எடுக்கிறார். குடும்பம் சொல்லுது நீ எனக்கு வேணாம், ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தான் எனக்கு வேணும். சமுதாயம் சொல்லுது நீ எனக்கு வேணாம், ஆண்டவர் சொல்லுதான் நீ தான் எனக்கு வேணும். சபை சொல்லுது நீ எனக்கு வேணாம், ஆண்டவர் சொல்லுதான் நீ தான் எனக்கு வேணும். உலகம் எங்கே மனிதனை நிராகரிக்கிறதோ அங்கே ஆண்டவருடைய கண்கள் மனிதர்களை தேடுகிறது. இப்ப உள்ளே கொண்டு வருகிறவர் யார்? பைத்தியமானவர்கள், பலகீனர்கள், இல்லாதவர்கள். இப்படி உலகம் வெறுக்கத்தக்கவர்களை கொண்டு வருகிற தெய்வம் அவர் என்ன செய்கிறார்? தேறினவர்களாகவும் தகுதி உள்ளவர்களாயும் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும் பொழுது எடுக்க வேணாம், நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்கள் தகுதி எங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறது. உலகம் தகுதியானவர்களை அழைத்து பயன்படுத்துகிறது, ஆனால் ஆண்டவர் தகுதியில்லாதவர்களை அழைத்து தகுதிப்படுத்தி பயன்படுத்துகிறார். இதுதான் உலகத்தின் பார்வைக்கும் என் தேவனுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் இவர்களை போய் ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா, இவர்களை போய் ஆண்டவர் அழைக்க முடியுமா, இவர்களை போய் தேவன் உபயோகப்படுத்த முடியுமா? ஆண்டவர் தகுதியானவர்களை அல்ல, ஆண்டவர் விருப்பம் உள்ளவர்களை தான் அழைக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே நீ விரும்புறியான்னு தான் கேட்ப. நீ விரும்புறியா நான் உன்னை யூஸ் பண்றேன், நீ விரும்புறியா நான் உன்னை பயன்படுத்துறேன். நீ சுகமாக விரும்புறியா, நீ சுகமாக விரும்புறியா, நீ பயன்பட விரும்புறியா, நீ பிரசங்கம் பண்ண விரும்புறியா, நீ ஜெபம் பண்ண விரும்புறியா, நீ ஊழியம் செய்ய விரும்புறியா, உபதேசம் பண்ண விரும்புறியா? முடியுமா முடியாதுங்கிற பேச்சே கிடையாது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நம்மால முடியாது. அல்லேலூயா. நம்மால முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அழைத்து அழைத்து தகுதிப்படுத்தி மகிமைப்படுத்துகிறார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், யாரை அழைத்தாரோ நீதிமான்களாக்கினார். நீதிமான்களை அழைக்கல, நம்முடைய ஆண்டவர் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு தான் நீதிமானாக்குவார். நம்ம எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி தான் உள்ளேயே கொண்டு வருவோம். நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, உள்ள கொண்டு வந்த பிறகுதான் கிளீனிங் ப்ராசஸே ஆரம்பிப்பார். அதுதான் ரட்சிப்பு வேலை செய்யும். ரட்சிப்பு வேலை செய்யும். டே பை டே அது என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நாட்களில் எனக்கு சரி என்று தெரிந்த அநேக காரியத்தை நான் விட்டுவிட்டேன். அன்னைக்கு அது சரின்னு பட்டுச்சு, இன்னைக்கு அது தவறுன்னு படுது. இன்னைக்கு சிலது சரின்னு படுது, நாளைக்கு அது தவறா பட வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு ரட்சிப்பு எனக்குள் வெளிப்பட 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 நான் உருவாக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கேன். அல்லேலூயா. என்னை பொறுத்த மட்டில் சபையில் கிளீனிங் ப்ராசஸ் நடந்துட்டா இருக்கு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? என்ன ரட்சிப்பு எப்ப நிறைவேறும்? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே. அல்லேலூயா. தேவனுடைய அழைப்பு என்பது அதான் சொல்ல, யாரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துறார். மகிமைக்கு முன்னால் தகுதிப்படுத்துறார், தகுதிக்கு முன்னால் ஆண்டவர் அழைக்கிறார், அழைப்புக்கு முன்னால் முன்குறிக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை தன்னிடத்திலே அழைக்கிறார் என்றால் 2 காரியம். ஒன்று, அவன் தேறினவனாயும் இருக்கணும், அவன் தகுதி உள்ளவனாயும் இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவார், உங்களை ஒப்பு கொடுங்க,
உங்களை ஒப்பு கொடுங்க. பிரசங்கம் பண்ணிட்டு சொல்லுவார், உங்களை ஒப்பு கொடுங்க. நம்ம சிலர் யோசிப்போம், எத்தனை தடவை தான் ஒப்பு கொடுக்கணும்? டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஒப்பு கொடுக்கணும். பல வருஷங்களுக்கு முன்னால கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு தடவை ஒப்பு கொடுத்தாச்சு. எல்லா கன்வென்ஷனுக்கும் ஒப்பு கொடுக்கணுமா? டெய்லி டெய்லி என்ன ஒப்பு கொடுக்கணும்? டெய்லி ஒப்பு கொடுக்கணும். ஏன்? டெய்லி என்னை ஆண்டவர் உருவாக்குறார், தெய்வம் உருவாக்குறார், என்னை பரிசுத்தப்படுத்துறார், தெய்வம் பரிசுத்தப்படுத்துறார். அல்லேலூயா. அதுதான் மறுபடியும் சொல்றேன், இன்றைக்கு இயலும் என்று நான் சொல்வது ஒரு நாள் எனக்கு இயலாத ஒரு நாள் வரும். இன்னைக்கு விரும்புறது ஒரு நாள் விரும்பாத ஒரு நாள் வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அது சொல்றேன். இப்போ நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்மவும் பிள்ளைகளா இருந்தோம். இன்னைக்கு நம்ம சின்ன பிள்ளைகளா இருந்தப்போ அப்பா அம்மா நம்மளை அடிச்சாங்களா இல்லையா? அடிச்சாங்க. அப்ப நமக்கு எப்படி இருந்துச்சு? வாங்கினப்ப எப்படி இருந்துச்சு? அம்மா அடிச்சப்போ அப்பாவை பார்த்து சொன்ன, எதுக்கு அந்த ஆளை கட்டின நீனு? அப்பா அடிச்சப்போ அம்மாவை பார்த்து சொன்ன, உனக்கு வேற ஆம்பளையே கிடைக்கலையா அம்மா, இந்த கோணப்பையில போய் கட்டி இருக்கு நீ அப்படின்னு. அன்னைக்கு அப்பா அடிச்சப்ப நமக்கு என்ன கோவம் என்ன? ஆனா அதே நீங்க இன்னைக்கு அம்மா அணிய அப்பா அணிய, அப்போ உங்க கையில கம்பு வந்துச்சு எப்படி? ஒரு காலத்தில் அடி வாங்கினப்ப அப்பா ஆண்டவரை பார்த்து, எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா அம்மா அடிக்கிறாங்க ஆண்டவரே, அவர்களுக்கு கண் தெரியாமல் போவதாக. அப்ப ஓடிடலாம்ல. அதே நான் இன்னைக்கு அப்பாவானப்ப முதல்ல எதை தான் எடுக்கிறேன்? கம்பை தான் எடுக்கிறேன். ஏன்? அப்பாவாயிட்டேன். ஏன்? அதே எனக்கு அன்னைக்கு அது தப்பா தெரிஞ்சிச்சு, அதே எனக்கு இது இன்னைக்கு சரியா படுது. அதனாலதான் சொன்னேன், காலத்திற்கு முன்னால எதை குறிச்சும் தீர்ப்பு சொல்லாதையா. ஆசைப்பட்டு திங்கிற சர்க்கரைய நீயே ஒரு நாள் வெறுக்க வேண்டியது வரும், இல்லைன்னா உடம்பு ஃபேக்டரி ஆயிரும். அடக்கி வாசி மோகனேன்னு. சில ஆட்கள் வாய் இருக்கும்னு அவன் அப்படி இவன் அப்படி இவன் அப்படி இவன் அப்படி, கொஞ்ச நாள் கிடக்கிடடா புரட்டாசி, உனக்கு பழுக்கும்பன் தெரியும். இருக்கட்டும், அங்க போனா என்ன சரியாவா? கடைசி நாள் அது சரியாவா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் வாயின் வார்த்தை சுருக்கமா இருக்கணும். அடுத்தவனை பழிச்சுன்னு நியாயம் இருக்க, கொழுப்பு தானே உனக்கு கோமாளி. இன்னைக்கு எனக்கு சரின்னு தெரிகிறது, நாளைக்கு எனக்கு தவறா தெரியும். இன்னைக்கு நான் எதில வேகப்பட்டு நிற்கிறேனோ அதில் நாளைக்கு பலகீனப்பட்டு நிற்க வேண்டியது வரும். நம் மனுஷன், என்னை தகுதிப்படுத்துகிறவர் தெய்வம், அனங்கிடப்படாது. ஹல்லேலூயா. என்னை தகுதிப்படுத்துகிறவர் தெய்வம், என்னை தகுதிப்படுத்துகிறவர் தெய்வம். நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, ஆனால் எங்களை தகுதிப்படுத்துகிறவர் தெய்வம், எங்களை தகுதிப்படுத்துகிறவர் தேவனே. ஆனா ஆண்டவர் ரட்சிப்பு எப்படி பலன் செய்கிறது? எங்களை சிருஷ்டிக்கிறது. வேத வசனத்தை கேட்கும் பொழுது அது என்னை சிருஷ்டிக்கிறது. பாடல் சத்தங்களை கேட்கும் பொழுது அது என்னை சிருஷ்டிக்கிறது. ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது பரவாயில்லையே, இப்படி நான் செய்யலாமே, சிருஷ்டிக்கிறது. உண்மையிலே நேற்றைக்கு மத்தியானத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்கிற ஒரு வாய்ப்பு வந்துச்சு. நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. யூடியூப்ல வந்தவர்களுக்கு பார்க்கிறவர்களுக்கு தெரியும். நம்முடைய திருச்சபையிலிருந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க நேற்றைக்கு நம்ம மீடியாவில். அதை பார்த்துக்கிட்டே இருந்து அதுக்கு கீழே இன்னொரு ஷார்ட்ஸ் வந்துருச்சு. ஒன்னு போய் ஒன்னா பின்னால வரும் இல்லையா, அப்படி டக்குன்னு தட்டி விட்டு, நாமும் இதை போல் மாறலாமே அப்படிங்கிற வார்த்தையோட ஒரு ஷார்ட்ஸ், ஒரு நிமிஷம் தான். அதுல எப்படி தெரியுமா? ரோட்டு ஓரத்தில் வியாபாரம் செய்கிற ஒரு சிநேகிதன் தான் வியாபாரம் பண்ண வேண்டிய பொருள் எல்லாம் கொண்டு ரோட்ல வச்சுட்டு, இத மாதிரி ஒரு காம்பவுண்ட்,
அதுல இந்த காம்பவுண்ட்ல இருந்து ஒரு 2 அடி உள்ள போய் அடுத்த காம்பவுண்ட் போகுது. அந்த கார்னர்ல முழங்கால் படியிட்டு அந்த சகோதரன் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றான். மெயின் ரோடு, வண்டிகள் அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த பக்கம் நின்னுட்டு ஏதோ சாப்பிடுறாங்க. யாரோ ஒருத்தன் இதை வீடியோ எடுக்கிறான். ஆனா இந்த சகோதரனுக்கு தெரியாது. இவர் என்ன செய்கிறார், அந்த அந்த சுவத்தை பார்த்து முழங்கால் படியிட்டு, 40 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மனுஷனுடைய சரீர தோரணை, பின்பகுதியே தான். அந்த சகோதரர் ஒரு நிமிஷம் அந்த வீடியோ ஓடுது. ரோட்டு ஓரத்தில் முட்டி போட்டு பேண்ட் ஷர்ட் போட்ட ஒரு சகோதரி முழங்கால் படியிட்டு, நம்ம சபையில ஆவியில நிரம்பி எப்படி நாம் ஆராதிப்போமோ அதே மாதிரி அந்த ரோட்டோரத்தில் முட்டி போட்டு ஆராதிக்கிறான். நான் ஒரு கணம் யோசிக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்ன நான் ஒரு பாலுகாய் போட்டு கல்யாண வீட்டுக்கு போனேன். அங்க சாப்பிட்டுட்டு இருந்தப்போ ஒருத்தர் போன் பண்ணார். எதுக்குன்னா ஜோம் பண்ணணும் பாஸ்டர். நான் சிரிச்சிட்டு சொன்னேன், சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், கல்யாண வீட்டில் இருக்கிறேன், தயவா நாளைக்கு எனக்கு கூப்பிடுங்க, நான் ஜோம் பண்ணுகிறேன். 1 சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், கல்யாண வீட்டில் நிற்கிறேன், நாளைக்கு எனக்கு கூப்பிடுங்கன்ட்டு. மறுநாள் அவர்கள் கூப்பிட்டாங்களான்னு எனக்கு தெரியல, அது ஞாபகம் இல்லை. நிறைய பேர் கூப்பிடுறதுனால தெரியல. ஆனா நேற்றுக்கு இந்த சகோதரன் அந்த தெரு ஓரத்திலே முழங்கால் படியிட்டு அவன் ஆராதித்த பொழுது, முந்தானத்து கல்யாண வீட்டில் நான் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்து, நான் ஒரு கல்யாண வீட்டில் நின்று ஜெபிக்கிறதற்கு விரும்பல. ஆனா அந்த சகோதரன் திருவோரத்தில் நின்று ஆவியில் நிரம்புவதற்கு அவனுக்கு தடையில்லை. அவன் ஒரு விசுவாசி, நான் ஒரு பாஸ்டர். எனக்கு தோணுச்சு, என்னை விட அவன் எவ்வளவோ கொள்ளான். இது நேற்று பிற்பகல் நான் உருவாக்கப்படுகிறேன், சிருஷ்டிக்கப்படுகிறேன். அப்ப நேற்று எனக்கு தோன்றியது, பாஸ்டர் என்று அழைக்கப்படுவதனால், பிரசங்கியார் என்று அழைக்கப்படுவதனால் என் தேவனுடைய பார்வையில் இந்த சகோதரனுடைய நீதி என்னுடைய நீதியை விட மேலானதாக இருக்குமே. நேற்று மாலை பொழுதிலே நான் சிருஷ்டிக்கப்பட்டேன். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கு இடம் ஒரு பிரச்சனை இல்லை. நான் சிருஷ்டிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. என் சகோதரனை காணும் பொழுது நான் சிருஷ்டிக்கப்படுகிறேன். ரட்சிப்பு எனக்குள் பலன் செய்கிறது. அன்பு போதகரை பார்க்கும் பொழுது நான் சிருஷ்டிக்கப்படுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் ஒரு காரியம் சொல்றேன். ஒரு சில வாரங்களுக்கு முன்னே நம்ம டெய்லி உருவாக்கப்படுகிறோம். ரட்சிப்பு நமக்குள் இருக்குமானால் நம்ம உருவாகி கொண்டே இருப்போம் சகோதரி. நமக்குள்ள ஒரு நாளும் மனமேட்டிமை வராது. நமக்கு ஆரையும் அற்பமா பேசணும்னு வராது. பயம் வரும். நான் அந்த இடத்திற்கு விமானத்தில் போய் சேர்ந்து வீட்டுக்கு போய் 2:45 மணிக்கு சேர்றேன். மறுநாள் காலையில் நான் பேசணும். ஒரு உண்மையா சொல்லட்டாப்பா, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, தப்பா இல்லை. ஒரு நம்ம கிருபாசனம் சபைகளில் இருக்கிற வெளி தோற்றத்தில் இருக்கிற சில ஒழுங்குமுறைகள் அந்த குடும்பத்திற்கு இல்லை. புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வெறுக்கிற சில காரியங்கள் அவங்க வெறுக்கல, அவங்க கிட்ட இருக்கு. நல்ல பிசினஸ் மேன், அந்த சகோதரியும் ஒரு அழகான ஒரு தொழில் செய்கிற வசதியான ஒரு குடும்பம். உண்மையில சொல்றேன், வசதியான ஒரு குடும்பத்தின் வீட்டில் 3வது மாடியில் நான் தங்கி இருக்கிறேன். என்ன கரெக்டா 2:45 ரூம்ல கொண்டு விடுறாங்க. நான் போய் உட்கார்ந்துட்டு குளிச்சேன், டீ வாங்கினேன், குடிச்சேன். நான் தேவ சமூகத்திலே ஜெபிக்க அமர்கிறேன். 2:45 மணி. அப்ப நானும் தூக்கம் வரல, தூங்கல. நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன். காலையில கரெக்டா 4:30 மணிக்கு அந்த மாடி வீட்டுக்கு கீழே ட்ரம் அடிச்சு பாட்டு பாடுகிற சத்தம் கேட்கும். கவனிக்கணும்.
வெளி தோற்றத்தில் ஒரு கணம் கூட நீங்க அவர்களை ஆவிக்குரியவர்கள் என்றோ, ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றோ, மனம் திரும்பினவர்கள் என்றோ அடையாளப்படுத்தவே முடியாது. ஆனா 4:30 மணிக்கு ட்ரம் எடுத்து வச்சுட்டு ரெண்டு பிள்ளைகள் கணவன் மனைவி பாடி தேவனை ஆராதிக்கிற சத்தம் கேட்கிறது. நான் தெரியாம கேட்கிறேன், இனி நமக்கு தூக்கம் வருமா பிரதர்? வருமா? வராது. அப்ப நான் தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், வெளிப்படையாக என்னுடைய வெளி தோற்றத்தில் சிலதை நான் வெறுத்தேன். மற்றவர்களுடைய பார்வையில் ஒரு நல்ல ஆவிக்குரியவன் என்று நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆனால் ஒன்று, என்னுடைய வீட்டில் இந்த அதிகாலை சத்தம் கேட்கல. நான் கற்றுக்கொள்ளுகிறேன் அந்த குடும்பத்தை கண்டு. அல்லேலூயா. அந்த குடும்பத்தை கண்டு. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? ஒரு தேவனுடைய பிள்ளை தினம் தோறும் சிருஷ்டிக்கப்படுகிறான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஒரு மனிதனில் ரட்சிப்பு இருக்குமானால் அது டே பை டே அவனை என்ன செய்து கொண்டிருக்கும்? உருவாக்கி கொண்டே இருக்கும். இன்னும் வளரு, கிருபையில் இன்னும் வளரு, அபிஷேகத்தில் இன்னும் வளரு, தேவ அபிஷேகத்தில் இன்னும் வளரு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை ஆமென், தகுதி உள்ளவனாகவும் தேறினவனாகணும். அவன் தகுதி உள்ளவனாகணும், தேறினவனாகணும். அவர்கள் சரியா தவறா என்று எனக்கு தெரியாதுனே. பட் நான் கற்றுக்கொண்டேன், ஆண்டவரே என்னை விட அவர்கள் எவ்வளவோ மேலானவர்கள். என்னை விட தெருவோரத்தில் ஆவியில் நிரம்பி ஆராதித்த சகோதரன் எவ்வளவோ மேலானவன். இப்ப சொல்லுங்க, எனக்கு பெருமை பாராட்ட என்ன உண்டு இந்த எருமைக்கு? 28 ஆண்டுகளாய் சபை போதகர், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சபை போதகர். ஆனா அந்த ரோட்டோரத்தில் முட்டி போட்ட சகோதரனுக்கு முன்ன நான் தோற்று போன சகோதரி. கல்யாண வீட்டுல சகோதரன் ஜோமண்ண கூப்பிட்டப்போ நான் நாளைக்குன்னு சொன்னேன். அந்த சகோதரன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்ப நான் ஜெயித்தேன்னு சொல்லுவதற்கு, உங்களை குறை சொல்லுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் தோற்று போனேனே. அந்த சகோதரனுக்கும் என்ன, அந்த பானிபூரி விற்கிற சகோதரனுக்கும் என்ன, நான் தோற்று போனேனே சகோதரி. அல்லேலூயா. அதை காணும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. உன்னை குறை சொல்ல எனக்கு தோணல, உன்னை குற்றப்படுத்த எனக்கு தோணல, எனக்கு கற்றுக்கொள்ள தோன்றுகிறது. இந்த விஷயத்தில் நான் இல்லையே, அந்த சகோதரனை போல விஷயத்தில் இல்லையே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தம். அல்லேலூயா. இன்னொரு காரியம் புரியும்படி சொல்றேன், கவனிங்க. ஒரு நாள் ஓசூர்ல இயேசு நம்மோடு சபை முழங்கால் யுத்தம் கேள்விப்பட்டிருப்பீங்கள். பாஸ்டர் ஜோசப். நான் இரவிலே கோயம்புத்தூர்ல ஒரு இரவு கூடுகை முடித்துவிட்டு பயணமாகி அதிகாலை பொழுது நான் ஓசூர் போறேன். ஆனா போய் நின்று நம்ம கொஞ்ச நேரம் போய் படுக்கணும்னு நினைக்கிறேன். பல மணி நேரம் கார் டிரைவ் பண்ணி இருக்கேன். ஊர்ல இருந்து கோயம்புத்தூர் போயிருக்கேன், பகல் ராத்திரி பேசி இருக்கேன். அங்கிருந்து மறுபடியும் டிராவல் பண்ணி நடு ஜாம பொழுதுல நான் போய் சேர்ந்திருக்கேன். போன உடனே படுக்கணும். ஏன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக், நல்ல குளிர், பயங்கர குளிர். அப்போ ஆனா போய் படுத்து மனசு வரல. உடம்பு படுக்க அனுமதிக்குது, மனசு வரல. அப்ப நான் நினைச்சேன், சரி கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு வருவோமே அப்படின்னு. அப்ப என்னை அந்த அறையில் தங்க வைத்த பொழுது சொன்னாங்க, இதுதான் ஃபாதர் தங்குற ரூம். பெர்க்மான் ஐயா வந்து தங்குகிற ரூமு, பாஸ்டர் இதுல ரெஸ்ட் எடுங்க.
அந்த படுக்கையில பக்கத்துல ஒரு பாய் எடுத்து போட்டு நான் படுத்தேன். எனக்கு மனசு வரல, அவ்வளவுதான், மனசு வரல. நான் எந்திரிச்சு வராண்டாவில் நடந்து கொண்டிருக்கிறேன். என் மனசுக்குள், என் மனதிற்குள் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு போய் படுத்துடணும் அப்படின்னு மனசுல பிக்ஸ் பண்ணிட்டு நான் ஜோம் பண்ணிட்டு நிக்கிறேன். நான் பனியன் போட்டிருக்கேன், அதுக்கு மேல ஒரு சட்டை போட்டிருக்கேன், ஒரு நேரியல் எடுத்து என்ன செய்திருக்கேன், சுத்தி கட்டியிருக்க. அவ்வளவு குளிர்னு. சாயந்தரம் அதிகாலை 3 மணி. நான் மேல வராண்டாவில் நின்று நடந்துட்டு இருக்கிறேன். ஒரு ஆட்டோ வருகிற சத்தம் கேட்கும். அந்த சபையில 24 hours பிரேயர் நடக்கும். ஒவ்வொரு மணி நேரம் 10 பேர் ஜோம் பண்ணுவாங்க வந்திருந்து தேசத்தின் எழுப்புதலுக்காக. 24 hours பிரேயர் நடந்துகிட்டே இருக்காங்க. கரெக்டா 3 மணி இருக்கும், 3 மணி இருக்கும். நான் இன்னும் தூங்கணும்னு மனசுல நினைக்கிறேன். ஆனா கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு போய் படுக்கலாம். ஆட்டோ வந்து நின்னுச்சுக்கா. நான் ஒரு வெக்கப்பட்டு சொல்றேன். அந்த சகோதரி அந்த வண்டியிலிருந்து ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரி இறங்குறாங்க. அதிகாலை 3 மணி. அவ கையில 2 வயதான ஒரு குழந்தை இருக்கு. 2 வயதான ஒரு குழந்தை இருக்கு. அதை எடுத்துட்டு குடுன்னு உள்ள போனா. கொண்டு ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு அப்புறம் வந்தா. வெளியே வந்து பார்த்தா ஒரு 3 வயசு 3.5 வயசான இன்னொரு பிள்ளை சீட்ல தூங்குது. அதை தூக்குறா. அதையும் கொண்டு படுக்க வச்சா. மறுபடியும் உள்ள போய் ஒரு 5 அல்லது 6 வயசு இருக்கு ஒரு பையன். அந்த பிள்ளைய தட்டி எழுப்பி கையில பிடிச்சு தூக்கின பாதி தூக்காத பாதியா கொண்டு படுக்க வைக்கிறான். 6 வயசு, 3 3.5 வயசு, 2 வயசு கை குழந்தை. 3 குழந்தைகளும் இப்படி படுத்திருக்கு. நான் இதை பார்க்கிறேன். அடுத்த ட்ரூப் என்ன செய்து 10 பேர் கொண்ட குழு, அடுத்த குழு ஜோமனை வந்து முட்டி போடுது. பயங்கர குழு இருக்கா, நம்மால எல்லாம் தாங்க முடியாது. நான் ஓப்பனாவே சொல்றேன். அங்க போன குழந்தைகளை படுக்க வச்சுட்டு முட்டி போட்டு அந்த சகோதரி 2 கைகளையும் உயர்த்தி வச்சு தேசத்தை இரட்சியும் ஆண்டவரேங்கிற சத்தம் கேட்க. தெரியாம கேட்கிறேனே, இனி நம்ம மனுஷனா இருந்தா தூக்கம் வருமானே? வர. நான் என்ன சொல்றேன், என் மனைவியை நான் விடுவேனா? என் மனைவியை நான் விடுவேனா? என் மனைவி வருவாளா? நான் பாஸ்டர், என் மனைவி வருவாளா? யார் 2 பிள்ளைகளும் வருமா அந்த இடத்துல? வராது. அப்ப நான் பெருமையாய் சொல்லுவதற்கு, என்னை விட அந்த பிள்ளை அந்தஸ்தில் எவ்வளவு உயர்ந்தவள். பளிச்சுன்னு பேசிடலாம்னே, பளிச்சுன்னு பேசிடலாம். என்னை போல வெள்ளச்சட்டை அந்த பிள்ளைக்கு இல்லை. அவளை பார்த்து ரட்சிக்கப்பட்டவேன்னு சொல்லவே முடியாதுக்கா. ஆனா அந்த 3 பச்சை குழந்தைகளை எடுத்துட்டு தன் மனைவி அனுப்புனானே ஒரு புருஷன், அவனை நீ என்னன்னே சொல்லுவா? ஆவியில நிரம்பி எவ்வளவு ஆராதிக்கிறோம்னே. நம்ம இருக்கிற இடம் அசைதா இல்லையா சபைக்குள்ள? அந்த புருஷனை நீ என்ன சொல்லுவா? நீ போம்மா, நீ போ, தேசத்துக்கா போய் ஜோம் பண்ணு, குழந்தைகளை எடுத்துட்டு போ. ஒருத்த அனுப்பி வச்சாமல்ல. அந்த புருஷனுக்கு பாஸ்டர் ஆகிய நான் சொல்லுகிற பதில் என்ன? யாரும் சிறந்தவன் சொல்லு நீ. ஹல்லேலூயா. அந்த சகோதரிக்கு முன் நான் தோற்று போகிறேன். அந்த சகோதரனுக்கு முன் நான் தோற்று போகிறேன். ஆனா நான் இன்னைக்கு மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்குள் ரட்சிப்பு பலன் செய்யுமானால் என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல புரியுதானே? நம்ம வாழ்க்கையில இப்ப அண்ணாவை பார்த்தோம், பிரதரை பார்த்துட்டோம், பாஸ்டரை பார்த்துட்டோம். ஏதோ ஒன்று இவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ரட்சிப்பு வேலை செய்து அக்காவை பார்க்கிறோம், அவர்களிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப பைபிள் சொல்லுது, ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அவன் தினம் பிரதி அது சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. என் கேள்வி என்னன்னா, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷமாயிற்று என்று பெருமை பாராட்டுகிற என்னில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? அல்லேலூயா. எழுப்புதலை எதிர்பார்க்கிறேன், இயேசுவை எதிர்பார்க்கிறேன்.
ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, ரட்சிப்பு ஒரு மனிதனில் வருமானால் அது அவனை சிருஷ்டிக்கும், அவனை உருவாக்கும், அவனை கட்டி எழுப்பும், அவனை பலனுள்ளதாக்கும். அப்படியானால் ஒரு மனிதனில் சிறுமை ரட்சிப்பு பலன் செய்யுமானால் அவனில் மாற்றம் உண்டாக வேண்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லணுமா இல்லையா? ஆண்டவரே, இன்றைக்கு ராத்திரி என்னை மறுபடியும் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லணுமா இல்லையா? மறுபடியும் என்னை. ஏன்னா ரட்சிக்கப்பட்டு ஆரம்ப நாட்களில் இருந்த தீவிரம் இன்றைக்கு பலருக்குள்ளும். நம்ம ரிவர்ஸ்ல போறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? காலத்தை பார்த்தால் போதகர்களாக வேண்டிய நீங்கள் இன்றைக்கும் நமக்கு முன்னே என்ன வைக்க வேண்டியது இருக்கிறது? பால் வைக்க வேண்டியது இருக்கிறது. கடினமான உணவுகளை உண்ணுவதற்கு தகுதியானவர்களாக இல்லை என்று தேவ மனிதன் சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு ராத்திரி வேளை உண்மையாகவே சொல்றேன், ரட்சிப்பு உங்களுக்குள் இருக்குமானால் இந்த செய்தி உன்னை உருவாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு ஒரு மனிதனில் இருந்தால் அவனை சிருஷ்டிக்கும். அல்லேலூயா. பலன் செய்யட்டும், பலன் செய்யட்டும். ஒரு ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம், தெரிந்த வாக்கியம் 13ஆம் வாக்கியம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கவும் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு போதும். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கிறார்? ரட்சிப்பு ஏன் சிருஷ்டிக்கிறது? நாம் திராணி உள்ளவர்களா? சொல்லுங்க அந்த வார்த்தையே. எதற்கு? எதற்கு? நீங்க சொன்ன வாசிச்ச வாசனத்துல நான் கடைசியில ஒரு வேர்டை மட்டும் சொன்னேன். அதை எனக்கு சொல்லுங்க. ஏன் மூத்த மறைக்கிறது மண்டையில இருக்கு? பைபிளை பாருக்கா. நான் அந்த வேர்டை மட்டும் தான் சொன்னேன். அந்த சகோதரன் படிச்சப்ப நான் அதை மட்டும் பாடி பாருங்க. தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்க. ஒன்று, எதிர்க்க திராணி உள்ளவனாகணும். ரெண்டு, எந்த சூழ்நிலையிலும் நிற்க திராணி உள்ளவனாகணும். 3, தெய்வம் தருகிற வேலையை செய்து முடிக்க திராணி உள்ளவனாகணும். அல்லேலூயா. நான் யாரா மாறணும்? திராணி உள்ள. யாரா? என்ன திராணி? எதிர்க்க, நிற்க, முடிக்க. எதிர்க்க, நிற்க, முடிக்க. ஒரு முறை கூட. எதிர்க்க, நிற்க, முடிக்க. ஒரு முறை கூட. குடிக்க முடிக்க இல்லை, குடிக்க முடிக்க இல்லை. எதிர்க்க, நிற்க, எந்த எதிரியையும் எதிர்க்க. அதான் நான் சொல்றேன். சவுல் எதிர்க்க முடியாதவனை தாவீது எதிர்த்தான். அப்ப சவுலை விட தாவீது சிறந்தவன். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது என்ன சொன்னோம்? நிற்கணும், நிற்கணும். ஆமென். அநேகர் சிதறி போனார்கள், அப்போஸ்தலர்கள் மட்டும் எருசலேமில் நின்றார்கள். அப்ப நான் சிதறுகிறவனா இருக்கப்படாது, நிக்கணும். தூத்துக்குடி இல்லை, நிக்கணும். எதிர்ப்பின் நடுவிலும் நிக்கணும், சவால்களின் நடுவிலும் நிக்கணும், சத்துருக்களின் நடுவிலும் நிற்கணும். இன்னைக்கு உருவாக்குறாரா? நிக்கணும். சகோதரி வாரது போல பார்க்கலாம். நிக்கணும். சொல்ல பிரதர். நிக்கணும், நிக்கணும். எதற்கணும்? நிக்கணும், முடிக்கணும், முடிக்கணும். அப்போ சொல்ல பவுல் என்ன சொன்ன? நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மூணையும் சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? எதற்கணும், நிக்கணும், முடிக்கணும். அதற்கு திராணி உள்ளவனாக்குதான் ரட்சிப்பு செய்ய வேலை.
ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள் பலன் செய்ய செய்யுமானால் அவன் இணங்கி போகிறவனாய் இருக்க மாட்டான், எதிர்த்து நிற்கிறவனாத்தான் இருங்க. நம்ம ஓடக்கரையில் இருக்கிற ஓடையில் ஓடுகிற மீனுக்கு சமம். உசுறு இருக்கிறது வரைக்கும் அது எதிர்நீச்சல் தான் போடும். என்னைக்கு தண்ணிக்க போக்கல மீன் போகுதோ சம்பவம் விக்கெட் ஆயாச்சுன்னு நினைச்சுக்கிறேன், அவ்வளவுதான், ஜாலி முடிஞ்சு. உயிர் இருக்கிற வரைக்கும் எதிர்நீச்சல். அதுதான் சொல்றேன், நிக்கணும். ரட்சிப்பு உள்ள ஜீவனோட உண்டுன்னா ஒன்னும் போகாது, நிக்கும் நிக்கும். ஏன்னா நிக்கிறதில்ல, நிறுத்தப்படும். Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு ஊழியத்தில் நிக்கிற பலரும் நிக்கிறதல்ல, நிறுத்தப்படுகிறது. இன்னைக்கு பலர் ஒண்ணு வேணாம், நீங்க இவங்களை தனியா கூப்பிட்டு போயிட்டு இத்தனை வருஷம், எத்தனை வருஷம் ஆச்சு ஊழியத்துக்குள்ள வந்து? 17, 7, நீங்களோ 20, பிரதரோ 5, 7, வெரி குட். அண்ணனோ 5, அண்ணனோ 35, நீர் தான் சீனியர். அப்ப அவர்கிட்ட பேட்டி எடுப்பான். நிறுத்தினதோ நின்னதோ? நிறுத்தினது. அநேக நேரங்களில் நாளை காலை நமக்கு உதயம் உண்டா என்று கலங்கின நேரங்கள் உண்டு. இந்த பிரச்சனையில் என் ஊழியம் நிற்குமோ? நாளை மாலை கூட்டம் நடக்குமோ? இனி ஒரு சபை ஆராதனை இந்த சபையில், இந்த தேசத்தில் இருக்குமோ? ஆனா வருஷங்கள் 30, வருஷங்கள் 20, வருஷங்கள் 15, இதுல எல்லாம் நின்னுச்சுன்னா நின்னதில்ல, நிறுத்தினது. காரணம் என்ன? எதிர்க்கவும் நிற்கவும் முடிக்கவும் என்னை உருவாக்குகிற, சிருஷ்டிக்கிற ஒரு ரட்சிப்பு எனக்குள்ள வந்ததுனால. அல்லேலூயா. உண்மைதானா சகோதரா? உண்மைதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரொம்ப நேரமா இருக்கிறீங்க. நான் 50 நிமிஷத்துக்கு மேல யாரையும் உட்கார விட மாட்டேன். நான் பிரசங்கம் தொடங்கி 50 நிமிஷம் ஆச்சு. எழும்புங்க, ஒரு வாட்டி எழும்பிட்டு இருப்போம். பிரசங்கம் என்னைக்கு கேட்குதா? ஆனா இடுப்பெலும்பு என்னைக்கும். எழும்புங்க. அருமை. ஜீசஸ். அல்லேலூயா. கை காலெல்லாம் நல்லா உதறி எழும்பிட்டு மரம் போல நிக்கப்படாது. அதுக்கு ஒண்ணு படுக்க போட்டிருப்பேன். அந்தால கை காலெல்லாம் ஒண்ணு உதறடி. ஏசுநாதர் ஒன்னும் சொல்ல மாட்டார். எழும்பி இந்த மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கவா உன்னை கூட்டிட்டு வந்தேன். இந்த கை காலெல்லாம் உதறது தப்பே கிடையாது. அதுல பாவம் என்ன வந்தா நான் சொன்னேன்னு சொல்லு, அதை நான் சமக்கல. அல்லேலூயா. ஆமா, செய்யணும். 50 நிமிஷத்துக்கு மேல ஆரையும் உட்கார வைக்கப்படாது. அவங்களை எழுப்பி ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகி எழுப்பிட்டு இருத்த, அது சரீரத்துக்கு ஆரோக்கியம். விவரமுள்ளவனுக்கு மனசிலாகும். கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை கீழே போடுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை கீழே போடுங்க. குறிஞ்சு உங்க பைபிளை எடுங்க பாப்போம். அந்த பைபிள் அப்படியே தலைக்கு மேல தூக்கிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை கீழே போடுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பைபிளை கீழே வைங்க. என்னால முடிஞ்ச உதவி. இன்னும் ஒரு கைத்தட்டி பாட்டு பாடுவோமா? நம்ம திராணி உள்ளவர்களாகணும். எதற்கு? எதிர்க்கவும் நிற்கவும். ஆமென். இத்தனை வருஷம் ஓடணும் இல்லையாக்கா? இல்லையா? நீங்க எல்லாம் செய்தது போல எங்களை கொண்டு தியாகம் செய்ய முடியும். ஆயிரக்கணக்கான மேடைகளிலும் பல லட்சம் ஜனங்களுக்கு முன்னாலேயும் நாங்க நிக்கிறோம். ஆனா நீங்க எல்லாம் செய்கிற தியாகங்களை எங்களை கொண்டு செய்ய முடியாது. நாங்கள் சிறந்தவர்கள் அல்ல. உங்களிடத்திலிருந்து நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. அல்லேலூயா. அருமையான சபையின் ஊழியர்களாக இருப்பினும் விசுவாசிகளாக இருப்பினும் எல்லாருக்கும் ஒரு சகோதரனா சொல்றேன், யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எனக்கு ஜட்ஜ் பண்ண சிலருடைய மறைவிடங்களை நம்ம படிச்சோம்னா ஜன்னி வந்துடும். அவனுடைய ஜெப ஜீவியம் நம்ம வெளியே பார்த்துட்டு அவன் கருப்பா இருக்கான், வெள்ளையா இருக்கான், முடி அப்படி வச்சிருக்கான், அவனுக்கு மண்டையில முடி இருக்கு, வாயில பல்லு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அவனிடத்தில் நெருங்கி போனா தெரியும், அவனுக்கு முழங்காலுக்கு முன்ன நிற்க முடியாது. நம்மள ஆரம்ப காலத்துல முட்டா பயலாத்தான் இருந்து வெளி தோற்றமா பார்த்துட்டு இவங்களையும் அவன் நல்லவன், அவங்களையும் இவன் நல்லவேன்னு சொன்னோம். இப்பதான் தெரியுது நம்ம தான் பெரிய கள்ளைன்னு. மனுஷலா சின்னவர் அல்லையா சொல்லலாம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு தான் கண்கள் திறக்கப்படுகிறது. ஆத்மீகம் என்றால் தினம் பிரதி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அனுபவங்கள். டெய்லி புதிதாய் பிறந்த பிள்ளையை போல தெய்வ சமூகத்திற்கு என்ன, டெய்லி புதிதாய் பிறந்த பிள்ளையை போல இனி நான் என்ன செய்யணும், இனி நான் என்ன செய்யணும். இன்றைக்கு ராத்திரியில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் இந்த 3 சத்தமும் துணிக்கணும். எதற்கணும்? நற்கணம் முடிக்கணும். அதற்கு நான் உருவாக்கப்பட வேண்டுமானால் ரட்சிப்பு என்னில் பலன் செய்யணும். ரட்சிப்பு என்னில். உங்க 2 கைகளையும் ஒரு கணம் உயர்த்தி என்னை உருவாக்கும் என்று சொல்லுவோம். எஸ். ஓ ராஷா காத்தரபா ஜீசஸ் நேம். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணீரோடு, பாஸ்டர் ஐயா நாம் இன்னும் உருவாக்கப்பட வேண்டியது இருக்கிறது. சகோதரிகளே, இன்னும் உருவாக்கப்பட வேண்டியது இருக்கிறது. ரட்சிப்பு என்னில் பலன் செய்யணும். என்ன உருவாக்கணும். சொல்லுங்க, என்ன உருவாக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு ராத்திரி என்னை உருவாக்கும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உருவாக்குகிற பரிசுத்த ஆவியானவருடைய கைகளில் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். இப்ப கை தட்டக்கூடாது, இப்ப அழணும். ஆண்டவர்ட்ட என்ன நீர் உருவாக்கணும். அநேக இடங்களில் என்னால் எதிர்த்து நிற்க பலன் இல்லை. அநேக இடத்துல எனக்கு நிற்க பலன் இல்லை. அநேக காரியங்களை செய்து முடிக்க வேண்டியவைகளை என்னால் முடிக்க முடியாமல் கிடக்கிறது. அதை முடிக்க வேண்டுமானால் இன்னும் நீர் என்னை உருவாக்க வேண்டும். எதற்க வேண்டுமானால் இன்னும் நீர் என்னை உருவாக்க வேண்டும். 40 வருஷங்கள் இனி இந்த தேசத்திலே நான் செயல்பட வேண்டுமானால் 40 வருஷங்கள் ஆடுகளுக்கு பின் அலைந்து நான் உருவாக்கப்படணும். மோசேக்கு ஒரு உருவாக்கப்படுதல் தேவைப்பட்டது. தாவீதுக்கு ஒரு உருவாக்கப்படுதல் தேவைப்பட்டது. இயேசு வனாந்தரத்தில் உருவாக்கப்படுதல் தேவைப்பட்டது. 3 வருஷம் பவுலுக்கு ஒரு உருவாக்கப்படுதல் தேவைப்பட்டது. அப்படியானால் இன்றைக்கு ராத்திரியில் இந்த பட்ட மரங்களுக்கு ஒரு உருவாக்கப்படுதல் தேவை. அதை நான் உணர்கிறேன். நீங்கள் உணர்வீர்களானால் இப்ப வாய் திறந்து கூப்பிடணும், பரிசுத்த ஆவியானவரே. ரமானா கூப்பிடுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சத்தம் உயரட்டும், 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 சத்தம் உயரட்டும். Thank you Jesus.
உரபலபகதுனியாம் தரபகதுனியா. அமை சத்த உயரட்டு, இன்னும் சத்த உயரட்டு, சத்த உயரட்டு. என்னை உருவாக்கும் ஆண்டவரே, நான் பயப்படுகிறவனா அல்ல, எதிர்க்கிறவனாக இருக்கணும். நான் தோற்று போகிறவனா அல்ல, ஓடி போகிறவனா அல்ல, நிக்கிறவனா இருக்கணும், நிக்கிறவனா இருக்கணும். அப்போதும் என்று சொல்கிறவனா அல்ல, முடிக்கிறவனா இருக்கணும். அது நடக்கணும் என்று சொன்னா என்னுடைய ரட்சிப்பு இன்றைக்கு எனக்குள் பலன் செய்யணும். உடரதன கடகதுனா. இன்னைக்கு இந்த ராத்திரியில ஆவியானவர் உங்களை அந்நிய பாஷையில பேச நடத்தினா யாரும் கை தட்டக்கூடாது. அந்நிய பாஷையில பேசணும். அநேகரை கச்ச, அநேகரை கச்ச, அநேகரை கச்ச. உரபலபசி அந்தலபதி கரபதுனால் ரிகதனகடகசி அந்தனமகதுனியா. அநேகரை கச்சறிந்த ராத்திரி உருவாக்குகிறத நான் பார்க்கிறேன். எந்த சத்தங்களை கண்டு இதுவரை பயந்து கொண்டிருந்தீர்களோ அந்த சத்தங்களையும் சத்துவங்களையும் எதிர்த்து நிற்பதற்கு தெய்வம் திராணி உள்ளவர்களாய் இன்றைக்கு ராத்திரி மாற்றுகிறார். இப்ப ஆவியானவர் உங்களை கரந்தட்டி துதிக்க சொல்லுவார் என்றால் கைதட்டி தெய்வத்தை ஆராதித்து இன்றைக்கு ராத்திரி ஒரு விடுதலை அனுபவிப்பார். ஜீசஸ். இந்த அருமையான இரவு நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அநேகரை நான் சிருஷ்டிக்க போகிறேன். எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனா. சவுல் தோற்று போன இடத்துல, பெற்றோர் தோற்று போன இடத்துல, புருஷன் தோற்று போன இடத்துல, அப்பா அம்மா தோற்று போன இடத்துல, எனக்கு முன் நின்ற போதகர் தோற்று போன இடத்துல உன்னையும் என்னையும் மறுபடியும் எழுப்பி அமை கோலியாத்துக்கு முன்னே கிருபை பெற்ற ஒருவனால் நிறுத்துவதற்காக இன்றைக்கு ராத்திரி கர்த்தருடைய அக்கினி அநேக பிள்ளைகளின் வெளிப்படுகிறது. உடரபதினிமி நமௌசியாம் தரபதிவிக்கம் உடரபதினிமி நமௌசியாம் தரபதிபலவக்கத்துன உடராதனா கடகசி அங்கல் பவுடராதனா உடரபதினிபிரபௌசியா கத்தரபலவா. இன்னைக்கு பகல் வேளை கத்த சொல்லுகிறார், நிற்க முடியாது என்று நீ நினைத்த சில இடத்தில் உன்னை நிறுத்தும்படி இன்றைக்கு ராத்திரி இங்கு உன்னை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஊழியத்திலே, இந்த இடத்திலே, இந்த குடும்பத்திலே என்னால் நிற்க முடியாது என்று நீ நினைக்கிறாய். இன்றைக்கு ராத்திரி ரட்சிப்பு பலன் செய்கிறது உன்னை நிறுத்த. Yes, yes. சத்த உயரட்டு, உயரட்டு, சத்த உயரட்டு, 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 சத்த உயரட்டு. தீபா மாகாத்தானா நிரத்தனா கரசியாம் தரபலம் உடரவ திரவலவா. நிறுத்தக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ராத்திரி அநேகரை நான் அபிஷேகம் பண்ண போறேன். கர்த்தர் தெளிவா சொன்னா, அநேகரை புதிய கிருபையினால நிரப்ப போறேன். முடிக்க முடியாது நீ நினைக்கிற, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு முடிப்பேன். எவனுடைய கை அஸ்திவாரமிட்டதோ, எவனுடைய கை அஸ்திவாரமிட்டதோ அவனுடைய கை செய்து முடிக்கும். அது அப்படியே கர்த்தர் செய்கிறார். உன்னை கொண்டே முடிக்க வைப்பார். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை
இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை ஒளிந்திடும் வல்லமை ஆகும் எல்லாமாகும் உம்மால்தான் எல்லாமாகும் எல்லாமாகும் உம்மால்தான் எல்லாமாகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகுமே ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம் ஆகோ எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகோ எல்லாமாகும் உம்மாலேதான் ஆகோ எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகோ எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகோ எல்லாமாகும் உம்மாலேதான் ஆகோ எல்லாமாகும் அசைவாடும் ஆவியானவரே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே அநேகரை கல்வியே இரவிலே நீங்கள் இழந்து போனவர் இழந்து போனவர் ஜெப வாழ்க்கை இழந்து போனவர் தைரியம் இன்னைக்கு ராத்திரி அறுவடையும் இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே நடைய நீரப்பீடுமே பலத்தின் ஆவியே நடைய நீரப்பீடுமே பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய yes receive yes receive ஆவியே பலனடைய நீரப்பீடுமே பலத்தின் ஆவியே பலனடைய
மரிதேசம் பொங்கி பாடுவே தேவந்தி வெள்ளம் உறங்குதே தாவி போகிறோம் முச்சலாளமே சத்தியடைந்தே பக்தியோடு இறங்க சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா சத்தியடைந்தே பக்தியோடு இறங்க சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா வானம் திறந்துவே ஜீவன பௌரே அந்த பௌராரகட அங்கல பௌரரவ திரிவரவ சியாலவரவ மந்தாவி ஜீவன பௌரரவ திரிவரவ சரவரவ துருமே அன்பியாவே மாரியே வாருமே மரிதேச அநேகரை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பிக்கிறார் மாறுது மாறுது ஊழியம் மாறுது ஜெபம் மாறுது மாறுது இயேசுவின் நாமத்தில் தேவ தொடுதல் தேவ தொடுதல் இந்த ஆமென் மைதானத்தில் இந்த ஆலயத்துக்குள்ள தேவன் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். தேவன் தொடுகிறார், தேவன் தொடுகிறார். ஓ பலவீனங்கள் மாறுகிறது. உன் தரிசனத்தின் எல்லை, உன் தரிசனத்தின் எல்லை தேவன் பெரிதாக்குகிறார். ஒரு தேவ பலன், ஒரு தேவ பலன், ஒரு தேவ பலன். ஆமென். உன்னுடைய சுக வாழ்வை தேவன் மறுபடியுமாக 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 தேவன் துளிர்விட பட்டு கொண்டே இருக்கிறார். வெட்டப்பட்ட நீ மறுபடியுமாக நீ கட்டப்பட போகிறாய், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். தேவனுடைய பராக்கிரமக்காரர் இந்த மகிமையான ராத்திரி வேளை உன்மேல் வியாபரிப்பதாக. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. தேவ கிருபை, தேவ கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த மகிமை ராத்திரி வேளை சிலரை உயிர்ப்பிக்கிறார், சிலரை உயிர்ப்பிக்கிறார். நீ உயிர்ப்பிக்கப்படுவாய். இன்றைக்கு ராத்திரி பொழுதுல அநேகருடைய வாழ்வில் இந்த 3 நிகழ்வுகளும் நடக்க போகிறது. தெளிவா நான் சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கும் அவர் வெறுமையாக திரும்புகிறது இல்லை. உங்க வாழ்க்கையில எதிர்க்கவும் நிற்கவும் முடிக்கவும். ஒரு ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்னா அது சத்துருவை எதிர்க்கத்தான் செய்யும். ஒரு நாள் இளங்காதன இணங்கவே அது எதிர்க்கத்தான் செய்யும். சூழ்நிலைகளை எதிர்க்கும், பிரச்சனைகளை எதிர்க்கும், மந்திரவாதத்தை எதிர்க்கும், சாசின் கிரியைகளை எதிர்க்கும். ஒரு நாளும் ரட்சிப்பிற்கு இணங்கி போக முடியாது, முடியாது, முடியாது. ஹல்லேலூயா. நான் ஒன்னு சொல்றேனே, டைமிங் குறை, அங்க குறை. பல ஆயிரம் வாலிபர்கள் பாபிலோனுக்கு அழைத்து செல்லப்பட்டார். நிறைய வாலிபர்கள், வெறும் 4 பேர் மட்டுமா? பல ஆயிரம். ஆனா இந்த 4 பேரை தவிர மற்ற எல்லாருக்கும் அங்க ஒத்து போக முடிஞ்சு. இந்த 4 பேருக்கு மட்டும் அங்க ஒத்து போக முடியும். அது ஏன்? எல்லாரும் இணங்கினார்கள். இவங்க 4 பேர் மட்டும் இந்த ஃபுட் வேண்டான்னு, இந்த சாப்பாடு வேண்டாம்னு ஏத்துனாங்க. எல்லாரும் சொன்னாங்க ஆராதிப்போம்னா. இவங்க 4 பேர் மட்டும் இல்ல, இந்த ஆராதனை நமக்கு சரி வராது, ஒத்து வராதுன்னா. ஏன்? உள்ள என்ன கிடக்கு? ரட்சிப்பு கிடக்கு. அது ஒத்து வராது.
சில ஆட்கள் ஊருக்கொத்து ஓடுவான். ஆனா சிலரால சில இடத்துல ஒத்து போக முடியாது. நம்ம உடனே நினைப்ப, பாத்தியா அவனுக்கு அறிவே கிடையாது. அறிவு கிடையாததுனால இல்லடா, அவனுக்கிட்ட ரட்சிப்பு வேலை செய்யறதுனால அவனால ஒத்து போக முடியாது. எல்லாரும் எப்படியோ போயிட்டு போறான் விடுன்னு இருப்பான். இவன் மட்டும் இல்ல, சரியில்லை, இது உபதேசத்துக்கு சரியாகாது, இது ஒழுக்கத்துக்கு சரியாகாது, இது ஒழுங்குக்கு சரியாகாது, இது ரட்சிப்புக்கு சரியாகாதும்பா. ஏன் தெரியுமா? இவனுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு என்ன செய்யும்? அவை எதிர்க்கும். பலன் செய்யும் பொழுது அநியாயத்தை எதிர்க்கும், அநீதியை எதிர்க்கும், அசுத்தத்தை எதிர்க்கும், மாம்சத்தை எதிர்க்கும், ஜென்ம சுபாவத்தை எதிர்க்கும், சத்துருவின் வல்லமையை எதிர்க்கும். ஹல்லேலூயா. 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 இன்னொரு கேள்வி. 40 நாளா ஒருத்தன் கேட்ட சத்தத்தை ஒரு நாள் இன்னொருத்தன் கேட்டான். 40 நாளா ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கிறான். ஒருத்தன் வா சண்டை போட்டு பார்ப்போம், ஒருத்தன் வா சண்டை போட்டு பார்ப்போம். இஸ்ரவேலின் தேவனை அவன் என்ன செய்தான்? 40 நாளா ஒருத்தனால கேட்டுட்டு மௌனமா இருக்க முடிஞ்சு. ஆனா ஒரே ஒரு நாள் தான் ஒருத்தன் கேட்டான். அவனால மௌனமா இருக்க ஏன்? ரட்சிப்பு வேலை செய்து. அதுதான். அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தாவீதின் வம்சத்தை பின்பற்றுகிற சில தெய்வ மக்கள் இன்னைக்கு ராத்திரி இங்க உண்டு. அல்லேலூயா. ஆமென். glory to God. எல்லாரும் கேட்டுட்டு சும்மா இருக்கலாம், நம்மால முடியாது. அல்லேலூயா. எத்தனையோ பேர் வந்தாங்க. அந்த தேசத்துல தாராளமான விக்கிரகங்கள் இருந்துச்சு. யாருக்குமே அது ஒரு பெருசா தெரியல. ஆனா அந்த தேசத்துல பவுல் வந்தார். அவர் ஆவியில வைராக்கியம் கொண்டு தேசத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்தினார். அந்த தேசத்துல ஒரு மாற்றம் வரணும்னு அந்த மனிதனுக்குள்ள ஒரு எண்ணம் வருவதற்கு காரணம் என்ன? ரட்சிப்பு வேலை செஞ்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நிறைய ஊழியக்காரங்க டிரான்ஸ்பர்ல வந்து போனாங்க. எல்லாரும் இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு போகணும்னு நினைச்சான். இவன் மட்டும் உள்ள வந்து இல்ல, இதுக்கு ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சான். ஏன் தெரியுமா? உள்ள ரட்சிப்பு வேலை செய்து. இந்த ஊழியத்துல பயங்கர போராட்டம். இந்த ஊழியத்தை செய்கிற எல்லாருக்கும் பயங்கர போராட்டம். எல்லாரும் தங்களை காத்து போயிட்டாங்க. இவன் மட்டும் வந்து நிக்கிறான். எதுக்கு? இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவை உருவாக்கணும். இந்த சத்துருவுக்கு ஒரு முடிவை உருவாக்கணும். இந்த தேசத்தில் இருக்கிற வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிக்கு ஒரு முடிவை உண்டாக்கணும். ஏன் தெரியுமா? உள்ள ரட்சிப்பு பலன் செய்கிறது. அது எதுக்குதில்ல, அது எதுக்குதில்ல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப இன்றைக்கு கர்த்தர் தாவீதை ஆற்றுக்குள் இறக்கி விடுகிறார். எதுக்கு? சும்மா போய் நிக்கப்படாது, அடப்பையை நிரப்பிட்டு தான் கிளம்பணும். இன்னைக்கு ராத்திரி சில பிள்ளைகளின் அடைப்பைகளை கர்த்தர் நிரப்ப போறார். தயவு செய்து சொல்றேன், கீழே குழந்தைகள் இருந்தா ஒண்ணு எடுத்துடணும். அது ஒண்ணு பார்த்துருங்கம்மா. glory to God. தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டிய சில பாத்திரங்கள் இதற்குள்ள இருக்கிறதுனால சொல்றேன். சிலரை கர்த்தர் ஆற்றுக்குள் இறக்கி விட போகிறார். இன்னைக்கு நம்ம என்ன தேட போறோம்? கூழாங்கல் தேட போறோம். அல்லேலூயா. அடப்பையை நிரப்பும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா. நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், அது வர வச்சுக்கா. நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற சில பிள்ளைகளுக்கு சொல்றேன், அநேக வீடுகளுக்குள்ள அக்னி பற்றி பிடிக்க உண்டு. இங்க இருக்கிறது எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம். ஆனா இந்த சத்தம் தெளிவா உங்களுக்கு கேட்கும். இன்றைக்கு ராத்திரியில் நிறைய பேருடைய கேள்விகளுக்கு இன்னைக்கு ராத்திரி விடை வந்திருக்கு. ஏன்னா அன்னை ஒத்து போறான், தம்பியால ஒத்து போக முடியல.
சீனியர் ஒத்து போறார், ஜூனியரால ஒத்து போக முடியல. பல வருஷம் விசுவாசி சில இடத்துல ஒத்து போறான், என்னால ஒத்து போக முடியல. எல்லாரும் கேட்டுட்டு சும்மா இருக்கான், இவனால சும்மா இருக்க முடியல. ஏன் தெரியுமா? உள்ள ரட்சிப்பு வேலை செய்தனே, வேலை செய்து அடங்கி இருக்க முடியல. அப்படிப்பட்ட சில தேவனுடைய பிள்ளைகள், தாவீதின் வம்சம் என்னுடைய சத்தத்தை கேட்குது. நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை கர்த்தர் ஆற்றுக்குள் இறக்கிவிட போகிறார். ஆற்றுக்குள் கர்த்தர் இறக்கிவிட போகிறார். ஆற்றுக்குள் கர்த்தர் இறக்கிவிட போகிறார். நீ உள்ள போ, நதியில் மூழ்கு, அபிஷேகத்தில் மூழ்கு, ஆழத்தில் இருக்கிற கூழாங்கல்ல கையில எடு. அநேகரால் நிற்க முடியாத இடத்துல உன்னை நிற்க வைக்க போகிறேன். எதிர்க்க முடியாத இடத்துல உன்னை எதிர்க்க வைக்க போகிறேன். ஹல்லேலூயா ஜீசஸ். அநேகரால முடிக்க முடியாத பிரச்சனைகளை உன்னை கொண்டு முடிக்க வைக்க போகிறேன். அநேகரால முடிக்க முடியாத பிரச்சனையை உன்னை கொண்டு முடிக்க வைக்க போகிறேன். ஜீசஸ். Glory. Glory. Glory to Jesus. Udaradana kadana mahaduni. Udarabadini. Udarabadini mina kaduni antaraba. Udarabadini mina mausi antaraba dibi katura mahaduni an. Udarabadini mina mausi antaraba dibi la mahaduni. Jesus. கைகளை உயர்த்தி வரலேலுயா. எப்படி கிளம்புறீங்களா? போகும் பொழுது எப்படி போகலாம் நினைக்கிறீங்க? எதிர்க்கிறவனாய், நிற்கிறவனாய், முடிக்கிறவனா? ஒரு 50 வருடங்களுக்கு பிறகு என் லைவ்ல கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், 50 வருஷத்துக்கு பிறகு இயேசப்பா வருகை தாமதிக்குமானால் இந்த தேசத்தில் ஒரு மனிதன் இருந்தான், இந்த தேசத்தில் ஒரு சகோதரி இருந்தான். அவளுடைய காலத்தில் இந்த தேசம் மறுரூபம் அடைந்தது. அதாவது சாமுவேலுடைய காலத்தில் பிறகு பெலிஸ்தியர்கள் என்ன செய்யல, எழும்பல்ல இல்லையா? இந்த தேசத்தில் ஒரு தெய்வ மனுஷன் இருந்தான், கூலி வேலை செய்கிற ஒரு மனுஷன் இருந்தான், தினக்கூலியாக தெய்வத்தை ஆராதிக்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் இந்த தேசத்தில் இருந்த காலத்தில் துர்மரணமே தேசத்தில் நடக்கல என்று உங்களை குறித்து சொல்லுகிற ஒரு காலம் வரணும். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு சரித்திரம் வேணும், நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு சரித்திரம் வேணும். எதிர்க்கணும், நிற்கணும், முடிக்கணும். ஹல்லேலூயா. கீழே முழங்கால் போட்டிருக்கிறவங்க எல்லாம் தயவா எழும்பிடணும், தயவா எழும்பிடணும். ஆமா, கண்டிப்பா தயவு செய்து எழும்பிடணும். கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க கொஞ்சமாவது நான் சொன்னா கேளுங்க, கேளுங்க. அதுக்கு மேல தோத்துற உங்க இஷ்டம். ஆமீன், ஆமீன். கர்த்தர் நல்லவன். கைகளை உயர்த்தி வர ஆமீன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி அடைப்பை நிரம்ப வேண்டிய சில தெய்வ மக்களும் ஆண்டவருடைய ஊழியத்திற்குன்னு வந்தோம்க்கா. சாகிறது வரைக்கும் 4 சுவற்றுக்குள்ள இருந்துட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா? எத்தனை வீடுகளில் போய் உட்கார்ந்து அழுகிறீங்க. மேடையில் நிற்கிறவர்கள் இல்லக்கா, வீடுகள்ல போய் இருந்து அழுகிற உங்க கண்ணீருக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. இன்றைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சில யுத்தங்கள் அறை வீட்டுக்குள்ளேயே முடிவுக்கு வரப்போகிறது. சில யுத்தங்கள் அறை வீடுகளுக்குள்ளேயே முடிவுக்கு வரப்போகிறது. அப்படியானால் இன்றைக்கு ராத்திரி சில தெய்வ மக்களை தம்முடைய மகத்துவம் நிறைந்த வல்லமையினால் கர்த்தர் நிரப்ப சித்தம் கொள்ளுகிறார். ஒரு கணம் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க, நான் ஜெபம் பண்றேன். அடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆராதிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே,
ரட்சிப்பு பலன் செய்யும் என்று படித்தோம். அது என்ன செய்யும்? என்னை அது உருவாக்கும், என்னை அது சிருஷ்டிக்கும். எதற்காக? திராணி உள்ளவனாக. திராணி உள்ளவனாக. எதற்கு திராணி உள்ளவனாகணும்? ஒன்று, எதிர்க்க திராணி உள்ளவனாகணும். ரெண்டு, நிற்க திராணி உள்ளவனாகணும். மூன்று, முடிக்க திராணி உள்ளவனாகணும். அந்த மனிதன் அதற்கு திராணி உள்ளவனாகணும்னா இன்னைக்கு தாவீது இறங்கினது போல ஆற்றுக்குள் இறங்கணும் ஆண்டவரே. அபிஷேகத்துக்குள்ள இறங்கணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை தெய்வ மக்களையும் தாவீதை ஆற்றை கடக்க பண்ணினவர் இன்றைக்கு ராத்திரி இந்த நதியை கடக்க பண்ணுவீராக. இன்றைக்கு ராத்திரியிலே சிலருடைய அடப்பை நிரம்பணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்ப கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை துதித்து அந்நிய பாஷையில் தேவனை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது சிலருடைய கால்களை அக்கினியா கர்த்தர் மாற்றுகிறார். நிக்க முடியாதென்றே, நிக்க முடியாதென்றே. ஏன் தெரியுமா? சிலரை கத்த சில வீடுகளுக்குள்ளே கால் வைக்கும் பொழுது சில கட்டுகளை வைக்க. எஸ், பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஒரு அக்கினி 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 பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி. ராகா தனமக்கவா. இன்னும் பெற்றுக்கோ, இன்னும் பெற்றுக்கோ, இன்னும் பெற்றுக்கோ, இன்னும் பெற்றுக்கோ, இன்னும் பெற்றுக்கோ. அமை தோத்தர கிருபாசனம் சபையே அட்டப்பை நிரம்புகிறது, நிரம்புகிறது. கிராமத்தில் ஊழியம் செய்கிற சில பிள்ளைகளை இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி வரத்தால நிரப்புறார். பெற்றுக்கோளி. விடாத. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னைக்கு சிலரை ஒரு ஜெப அபிஷேகம் முடிது, ஒரு ஜெப அபிஷேகம் முடிது. பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. நீ தாராமா. சிலருடைய கால்கள் அக்கினியா பிரகாசிக்குது. சிலருடைய அந்நிய பாஷைகள் புதிதாக்கப்படுகிறது. ரிசீவ் ரிசீவ். ரிபாகாதா நாகா. மகிமை மகிமை. எழும்புறாங்க எழும்புறாங்க எழும்புறாங்க. எஸ், எழும்புறாங்க. கர்த்தருக்காக, சுவிசேஷத்திற்காக, ஜெபத்திற்காக. உடராதனக தனமலபா, உடராதனக தனமா. இனி ஒளித்திருக்க வேண்டியவன் அல்ல. எழும்புகிற சபை, எழும்புகிற சபை, ஜெபிக்கிற சபை, யுத்தம் செய்கிற சபை, நிக்கிற சபை. இயேசுவின் நாமத்தில் மகிமை மகிமை. தேவ அக்கினி இங்கே ஆராதிக்கும் பொழுது சில குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற சில கட்டுகள் உடையுது, கட்டுகள் உடையுது, கட்டுகள் உடையுது. பய ஆவி உடையுது, பலகீனத்தின் ஆவி உடையுது, மந்திரவாத ஆவி உடையுது, உடையுது, உடையுது. இயேசு விடுவிக்கிறா, இயேசு விடுவிக்கிறா, இயேசு விடுவிக்கிறா. அநேகரை கத்த பிதாக்களில் இருந்த தீர்க்க தரிசன வரத்தினா தேவன் நிரப்பணும்னு விரும்புறா. இன்னைக்கு ராத்திரியில தெளிவா சொல்றேன். கிருபாசனம் சபைகளில் அந்த காலத்தில் வெளிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டின் அபிஷேகம் இன்றைக்கு ராத்திரி விரும்புகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இனி வரப்போகிறதை அறிவிக்க கர்த்தர் இன்னைக்கு ராத்திரியில கர்த்தர் சிலரை அபிஷேகம் பண்ணுகிறார். பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. நீங்க தினம கரப லகதுனா ஆராதிக்க ஆரம்பிங்க, ஆராதிக்க ஆரம்பிங்க. உடரப தினமான மகதுரி ஆலபா. அநேகரை கர்த்தர் அதற்காக மூடி வைக்கப்பட்ட சில விளக்குகள் மரக்காலை விட்டு வெளியே வருது, மரக்காலை விட்டு வெளியே வருது. மூடி வைக்கப்பட்ட சில விளக்குகள் மரக்காலை விட்டு வெளியே வருது, மரக்கால்களை விட்டு வெளியே வருது. பிரகாசிக்குது, பிரகாசிக்குது, பிரகாசிக்குது. இயேசுவின் நாமத்தில்
இதுவரை இருந்த ஒரு பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, அடப்பை நிரம்பினவன் வெளியே வருகிறான். சபைகளுக்கு விடுதலை, சபைகளிலே மாற்றம். 40 நாட்கள் மறைந்திருந்த தெய்வ ஜனங்களை நான் வெளியே கொண்டு வர போகிறேன். அபிஷேகம் பெற்ற சில தலைமுறைகள் எழும்புகிறது இயேசுவின் நாமத்தில். தேவனே மக்கள், தேவனே மக்கள், நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. சொல்ல முடியுமா? நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை எத்தனை இன்னல் என் வாழ்வில் வந்தால் உண்மை ஐயா. எத்தனை இன்னல் என் வாழ்வில் வந்தால் உண்மை ஐயா. உம் சித்தம் செய்து சாட்சியாய் நிச்சயம் நிச்சயம் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். உம் சித்தம் செய்து சாட்சியாய் நிச்சயம் நிச்சயம். ஒருமித்த குரலாக இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. அற்பமாய் நினைக்கப்பட்ட சில இடத்துல உன்னை தேவன் தலை நிமர பண்ணும் நாட்களில் உன்னிடத்தில் இந்த ரட்சிப்பு வெளிப்படும் பொழுது ஜனங்கள் உன்னை கண்டு பயப்படும் நாட்கள் வரும். ரட்சகரே